அன்பார்ந்த தோழர்களே, காவல்துறை கண்டுபிடித்து தருவதாக சொல்லியிருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு என்பதில் நமக்கு ஒரு அனுபவம் உண்டு. தமிழ்நாட்டில் ஹெச் ராஜாவை பிடிக்க தனிப்படை அமைப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம், கண்டுபிடித்து கைது செய்து விடுவோம் என்று இதே காவல்துறை தான் சொன்னது. ஹெச் ராஜாவை பிடிக்க தனிப்படை அமைப்பு என்று பத்திரிகைகளில் தலைப்பு செய்தி வந்தது. அந்த தலைப்பு செய்தி வெளியான பத்திரிகை அதை கையில் வைத்துக் கொண்டே திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஹெச் ராஜா மேடையில் அமர்ந்திருக்கும் போது இந்து முன்னணியை சார்ந்த ஒருவர் அந்த பத்திரிகை அப்படியே மக்களுக்கு காட்டி அல்லது அங்கு கூடியிருந்த இந்து முன்னணி தொண்டர்களிடம் காட்டி சவால் விடுகிறார். யாரடா தேடிக்கிட்டு இருக்கீங்க, எங்க சிங்கம் இங்கதான் உட்கார்ந்து இருக்குது என்று காவல்துறைக்கு சவால் விட்டார். அந்த ஹெச் ராஜாவை கடைசி வரை காவல்துறையால் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை, எங்க இருக்கிறார்னு கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. அந்த கண்டுபிடிக்க முடியாததும் ஒரு ரகம், இந்த கண்டுபிடிக்க முடியாததும் ஒரு ரகம். காவல்துறையினுடைய அணுகுமுறை, தமிழ்நாடு அரசினுடைய அணுகுமுறை, முகிலனை கண்டுபிடிக்க முடியாதது என்பது கண்டுபிடிக்க முடியாததல்ல. ஹெச் ராஜா இருக்கிற இடம் எப்படி தெரியுமோ, ஹெச் ராஜா எங்கே வருகிறார் எங்கே போகிறார் என்பது எப்படி தெரியுமோ, அதுபோல முகிலன் எங்கே இருக்கிறார் எங்கே போகிறார் என்பதும் காவல்துறைக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். ஹெச் ராஜாவை காப்பாற்றுவதற்கு அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, முகிலனை காணாமல் ஆக்குவதற்கு அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. முகிலன் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சூழலியல் போராளி. தோழர்கள் சொன்னது போல அவர் ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி, செயல்பாட்டாளர். அவர் நினைத்திருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு தன்னை வளப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்தவர், பணியில் இருந்தவர். அனைத்தையும் துறந்துவிட்டு அவருடைய மனைவி கொடுக்கக்கூடிய பேட்டிகளை எல்லாம் பார்த்தால் நமக்கே இரத்த கண்ணீர் வருகிறது. அந்த அளவுக்கு துயரமான, தன்னை பற்றியே சிந்திக்காத, குடும்பத்துக்கே நேரத்தை செலவிடாத, பிள்ளைகளை கூட கண்டிராத அவருடைய மகனுடைய பேட்டி இருக்கிறது. எப்போதாவது வருவார் அப்பா வீட்டுக்கு என்று ஆதங்கத்தோடு அந்த பையன் பேசக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு துயரம் மேலிடுகிறது. அப்படி தன்னை மறுத்து, தன் சுற்றத்தை மறுத்து, தன் நலத்தை மறுத்து பொதுப்பணிக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு போராளி. அவர் என்ன இந்த நாட்டில் ஆதிக்க வர்க்கங்களுக்கு கைகட்டி நின்று அரசு நிர்வாகத்தில் இருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய குற்றத்தை இழைத்தாரா? இல்லை. மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் போய் நின்றார். மக்கள் எங்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நின்றார். எங்கெல்லாம் வளங்கள் சூறையாடப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் நின்றார். மண்ணை காப்பதற்கு, காற்றை காப்பதற்கு, நீரை காப்பதற்கு, சூழலியலை காப்பதற்காக போய் களத்தில் நின்றார். உண்மையான தேசபக்தர் அவர்தான். உண்மையான தேசபக்தர் முகிலன் தான். இன்றைக்கு தேசபக்திக்கு வேறு வண்ணம் பூசப்படுகிறது, தேசபக்தி பீரிட்டு கிளம்புகிறது இப்போது பலருக்கும். ஆனால் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் உண்மையான தேச நலன், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தேச நலன். அந்த உண்மையான தேசபக்தர் முகிலன். அந்த தேசபக்தரை காணவில்லை. யார் இங்கே கொந்தளிக்கிறார்? அரசு அதிகார வர்க்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. காவல்துறை, அரசு, நீதிமன்றம் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக இணைந்துதான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக இன்றைக்கு 7 நாட்களை கடந்து அவர் எங்கே இருக்கிறார் என்பதை தெரியவில்லை. பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்துவிட்டு ஸ்டெர்லைட் பிரச்சனையை பற்றிய உண்மைகளை அம்பலப்படுத்திவிட்டு போய் ரயில் ஏறியவர் திண்டிவனத்திற்கு பிறகு அவருடைய தொடர்பு அணைக்கப்பட்டிருக்கிறது, காணவில்லை என்று சொன்னால் எழும்பூர் ரயில் நிலையத்திலும் சிசிடிவி கேமரா இருக்கிறது, திண்டிவனத்திலும் இருக்கிறது. நகரத்தினுடைய ஒரு தெரு கூட, ஒரு சந்து கூட, இண்டு இடுக்கு கூட தப்ப முடியாத அளவுக்கு இன்றைக்கு சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்பின் வளையத்தில் ஒவ்வொரு மனிதனும் வைக்கப்பட்டிருக்கிறோம். முகிலன் மட்டுமல்ல, முகிலனாவது அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக போராடக்கூடியவர், மக்களுக்கு பக்கம் நின்று போராட்டத்தை நடத்தக்கூடியவர், அதனால் கண்காணிப்பு வலயத்தில் இருக்கிறார். ஆனால்
எந்த போராட்டத்திற்கும் செல்லாத சாதாரண மனிதன் கூட இன்றைக்கு கண்காணிப்பு வளையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான். சுற்றிலும் எங்கு நோக்கிலும் கேமராக்கள். அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தின் மூலம் எதையும் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும், யாரும் எளிதில் எங்கிருந்தும் தப்ப முடியாது என்கிற அளவுக்கு கண்காணிப்பு வளையத்தில் எல்லோரும் வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் புலனாய்வு பிரிவு, காவல் பிரிவு, அரசினுடைய நுண்ணறிவு பிரிவு, அத்தனை பிரிவின் கண்காணிப்பிலும் இருக்கக்கூடியவர் முகிலன். அவர் எழும்பூரில் எங்கே ஏறி எங்கே இறங்கினார் என்பது காவல்துறைக்கு தெரியாதா? உண்மையாகவே தெரியாதா? அரசுக்கு தெரியாதா? மைய புலனாய்வு பிரிவுக்கு தெரியாதா? ரயில்வே நிர்வாகத்திற்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அவர்கள்தான் அவரை கடத்தி வைத்திருக்கிறார்கள். பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். முகிலன் காணாமல் போனதற்கு பொறுப்பு தமிழ்நாடு அரசு. முகிலன் காணாமல் போனதற்கு பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறை. முகிலனை காணாமல் ஆக்கி இருப்பதை இவர்கள் தான் என்பது எங்களுடைய சந்தேகம். ஏனென்றால் அவர் அன்றைக்கே அதை போட்டுடைத்திருக்கிறார். நாம் வந்து சொல்லவில்லை, சம்பந்தப்பட்ட முகிலனை சொல்லி இருக்கிறார். எனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஏன் என் உயிருக்கு கூட அச்சுறுத்தல் வரலாம், ஆனால் நான் இந்த உண்மையை போட்டு உடைப்பேன் என்று சொல்லி உண்மையை போட்டு உடைத்தார். என்ன உண்மையை உடைத்தார்? காவல்துறையும் அரசும் தூத்துக்குடி போராட்டத்தை பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அந்த நிமிடத்திலிருந்து என்ன சொல்கிறார்கள்? இது சமூக விரோதிகளால் நடந்த செயல். காவல்துறை வேண்டுமென்றே துப்பாக்கிச் சூடு நடத்தவில்லை. அரசு பொறுத்து பொறுத்து பார்த்தது. காவல்துறை வாகனத்தின் மீது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மீது, அங்கிருந்த வாகனத்தின் மீது போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் உள்ளே புகுந்து வன்முறை செய்ததனால் போராட்ட குழுக்களின் ஊடே சமூக விரோதிகள் புகுந்து அரசு சொத்தை சேதப்படுத்தியதால் வேறு வழியே இல்லாமல் துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டி வந்தது என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருந்தது. அப்போதே நாம் சொன்னோம், நீங்கள் காவல்துறை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதும் தான் காரணம் என்றால், துப்பாக்கிச் சூடு அதற்காகத்தான் செய்தீர்கள் என்றால், சுடப்பட்டு வீழ்ந்த உடல்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளேதானே கிடந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு உடல் கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே இல்லையே, எல்லாம் போராட்ட களத்தில் அல்லவா இருக்கிறது. அப்படி என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூறையாடியது யார் என்று கேட்டோம். அங்கிருந்த சிசிடிவி பதிவுகள் எங்கே என்று கேட்டோம். அன்று பார்த்து சிசிடிவி அங்கே வேலை செய்யவில்லை அல்லது உடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் சிசிடிவி வேலை செய்யவில்லை. இப்போது முகிலனுக்கும் சிசிடிவி வேலை செய்யவில்லை. மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சிசிடிவி வேலை செய்யவில்லை. எப்படி சிசிடிவி நேரம் பார்த்து இயங்குகிறது பாருங்கள். அரசுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் தேவையான போது சிசிடிவி இயங்கும். அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஒன்றை மறைக்க வேண்டும் என்றால் சிசிடிவி அணைக்கப்படும். எவ்வளவு மோசடியான சிசிடிவி இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கே என்ன நடக்கிறது? முகிலன் காணாமலாக்கப்பட்டிருப்பது என்பது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஏற்பாடு. தேர்தல் நெருங்குகிறது. தேர்தல் நெருக்கத்தில் இந்த அரசை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில், இந்த அரசை காவல்துறையை மக்களிடம் அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் ஆவணங்களாக, கதையாக, கற்பனையாக, புராணமாக, இதிகாசமாக அல்ல, ஆவணமாக எடுத்து வந்து போட்டு காட்டுகிற செயலை முகிலன் செய்து விட்டார். அதனால் தான் அவர்களுக்கு அச்சம் வந்து விட்டது. முகிலன் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால், ஆதாரத்தோடு சொல்கிறார் என்றால், அல்லது அந்த ஆதாரம் போலி என நீங்கள் கருதுவீர்கள் என்றால், அரசும் காவல்துறையும் தன்னிடம் இருக்கிற ஆதாரத்தின் மூலம் அல்லது வாதத்தின் மூலம் அதை முறியடிக்க முடியும். ஆனால் அதற்கு பதிலாக அவரை காணாமலாக்குகிறீர்கள் என்றால் என்ன பொருள்? நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் நாங்கள் குற்றவாளி என்று. நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் நீங்கள் குற்றவாளி என்று நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் அந்த ஆவணத்தை எதிர்கொள்வதற்கு உங்களிடம் சரக்கில்லை. அந்த ஆவணத்திற்கு பதில் சொல்ல உங்களிடம் எந்த விடையும் இல்லை, எந்த சான்றும் இல்லை. நீங்கள் ஒரு பொய்யான பரப்புரையை செய்து ஸ்டெர்லைட் போராட்டம் வன்முறையாக மாறியதற்கு சமூக விரோதிகள் காரணம் என்று இல்லாத சமூக விரோதிகளை கொண்டு வந்து படம் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை உடைத்திருக்கிறார் முகிலன், அதை தகர்த்திருக்கிறார். தகர்த்து விட்டு எந்த நேரத்தில் என்ன உத்தரவு அரசால் போடப்பட்டது, காவல்துறை எந்த நேரத்தில் அதை எப்படி கையாண்டது, யார் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள் நடந்தது என்பதை எல்லாம் புட்டு புட்டு வைத்திருக்கிறார். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த சூட்டோடு அவரை காணாமலாக்கி விட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒரு முகிலனை காணாமலாக்கி விட்டதன் மூலம் உண்மையை காணாமலாக்கி விடலாம் என்று கருதாதீர்கள். அரசுக்கும் காவல்துறைக்கும் சொல்லுகிறோம், இங்கே நூற்றுக்கணக்கான முகிலன்கள் அமர்ந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் கோடிக்கணக்கான முகிலன்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசை ஸ்டெர்லைட் விஷயத்தில் மக்களிடம் மண்டியிட வைக்காமல் இந்த முகிலன்கள் ஓய மாட்டோம். அந்த முகிலன் வராமலும் ஓய மாட்டோம். முகிலனை கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தின் முன்னால் நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுடையது. முகிலன்
ஒரு போராளி, முகிலன் ஒரு சிந்தனையாளர், முகிலன் ஒரு அறிவுஜீவி, சமூக செயற்பாட்டாளர் என்றெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. முகிலன் இந்த நாட்டின் குடிமகன். ஒரு சாதாரண குடிமகன் காணாமலானால் கூட பொறுப்பு அரசு. ஆனால் முதலமைச்சர் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து தருவது எங்கள் வேலையா, ஒவ்வொரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருப்பது எங்கள் வேலையா என்று கேட்கிறார். இன்றைக்கு தன் வீட்டில் தானே பெட்ரோல் கொண்டு வீசுபவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு அதனால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்து அமைப்பை சார்ந்தவர்கள், இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் புகழுக்காக, பதவிக்காக, அதிகாரத்திற்காக தங்களை தாங்களே தாக்கிக் கொண்டு அல்லது தங்களுக்கு தாங்களே அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டு மோசடி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு காவல்துறை பாதுகாப்பு, அரசின் பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் மக்களுக்காக போராடக்கூடியவனுக்கு பாதுகாப்பும் இல்லை. இன்னொரு புறம் அவர்களை காணாமலாக்குற வேலையும் அரசும் காவல்துறையும் சேர்ந்தே செய்யும் என்றால் இந்த நாடகம் நீண்ட நாள் நீடிக்காது. இதற்கு அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். முகிலனை கண்டுபிடித்து தரும் வரை போராட்டம் ஓயாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.